Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சித் தலைவருடைய எழுச்சி பயணத்திலே தருமபுரி மாவட்டம் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரையாற்றினார். குறிப்பாக கரூர் மாவட்டத்திலே விஜயனுடைய பிரச்சாரத்திலே குறிப்பாக தாவேக்காவுடைய அந்த நிர்வாகிகள் பொதுமக்கள் தொண்டர்கள் இருந்த 41 பேருக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அவரோடு குறிப்பாக தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் உடன் இருந்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்காக செய்யப்பட்ட ஏராளமான திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பட்டியலிட்டு பேசினார். ஆளுகிற திமுக அரசு எதிர்க்கட்சிகளை எப்படியெல்லாம் பாராமுகமாக பார்ப்பதோடு பொதுக்கூட்டங்கள் நடத்துகிற ஒவ்வொரு கூட்டத்திற்கும் இந்த பாதுகாப்பு அளிப்பதில் எப்படிப்பட்ட குளறுபடிகள் இருக்கிறது என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தோல்வித்து காட்டினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நடைபெற்ற போது கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் பாரபட்சம் இல்லாமல் கேட்கிற இடத்திலே அனுமதி வழங்கி பாதுகாப்பு வழங்கப்பட்டதை குறிப்பிட்ட அவர் இந்த 41 உயிர்கள் பலியானது தொடர்பாக இன்றைக்கு திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் குறிப்பாக ஆளுகிற முதலமைச்சர் இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள் இதனை சமாளிப்பதற்காக அரசு அதிகாரிகளிலிருந்து செயலாளர் வரை ஒவ்வொருவராக பேட்டி கொடுத்து ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு கூட திசை மாற்றுகிற வேலைகளில் ஈடுபடக்கூடிய திமுகவிற்கு தக்க பாடத்தை 2026 அதிமுக குழப்பம் என்று எச்சரித்தார். குறிப்பாக தருமபுரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு இந்த மைய பகுதியில் இருக்கக்கூடிய அவ்வையார் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு புதிய கட்டிடங்கள் கட்டிக் கொடுக்கப்பட்டது. அதே போன்று வனத்துறை மற்றும் மருத்துவமனை ஆகிய இடங்களுக்கு 6 ஏக்கர் நிலம் பெற்று அதற்கான அந்த பணிகளை அதிமுக அரசு ஆட்சி காலத்தில் செய்து கொடுத்தது. நல்லாம்பட்டி மற்றும் அந்த பாலவாடி கிராமத்திலே 400 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்க 900 கோடி ரூபாயை கழக அரசு வழங்கியது. தருமபுரி நல்லாம்பள்ளி புதிய தாலுகாவை உருவாக்க அதன் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. தருமபுரியிலே சிப்காட் அறிவித்தது. அதிமுக ஆட்சியிலே 1783 ஏக்கர் அந்த பணியை துவக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக பேசும் என்று அறிவித்து அதிமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டம் அந்த காரணத்திற்காக வேகமாக அந்த பணிகளை செய்யாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறது திமுக அரசு. தருமபுரி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற அலுவலக கட்டிடங்கள் அந்த கட்டிக் கொடுக்கப்பட்டது. மண்டல கல்வி அலுவலக இயக்குநருடைய அலுவலகம், தருமபுரியில் தலைமையிடமாக கொண்டு புதிய மாற்று கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகம், தருமபுரி நகர பகுதியில் ஏழை எளியோர் வயிறார உள்ள 2 அம்மா உணவகங்கள், பேருந்து நிலையத்தில் ஒரு அம்மா உணவகம், மாவட்ட மருத்துவமனையில் ஒரு அம்மா உணவகம், ஏழை எளிய மக்களுடைய அமுது சுரபியாக இன்றைக்கு அந்த அம்மா உணவகங்கள் சிறந்து விளங்குகிறது. அதே போன்று 997.35 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பாலவாடி, லக்கியப்பட்டி, சோகத்தூர், தோலக்கோட்டை ஆகிய 4 இடங்களிலே துணைமின் நிலையங்கள் கொண்டு வரப்பட்டது. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டிடங்கள் கட்டிக் கொடுக்கப்பட்டு கூடுதல் படுக்கை வசதிகள் கொண்ட கட்டிடத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏழை எளிய மக்கள் சிகிச்சை பெறுவதற்காக கட்டிக் கொடுக்கப்பட்டது. மாரியம்மன் கோவில் பள்ளம் அணைக்கட்டு பழுதடைந்து சென்றதுடன் உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்து புதியதாக அதாவது அணைகள் கட்டப்பட்டு அதிலிருந்து 7 ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்வதை அதிமுக அரசு உறுதி செய்தது. அதியமான் கோட்டை, தருமபுரி பெண்ணாகரம் ரோடு, தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய பகுதிகளில் 3 ரயில்வே மேம்பாலங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கட்டிக் கொடுக்கப்பட்டது. அதியமான் கோட்டை ஊராட்சியில் அடுக்குமாடி குடியிருப்பு 608 வீடுகள் அதாவது 60.90 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அதிமுக ஆட்சியிலே கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலை வசதி இல்லாத வத்தல்மலைக்கு 28.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கார் சாலைகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. வத்தல்மலைக்கு ஆரம்ப சுகாதார மருத்துவமனை அமைத்துக் கொடுக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் காவல்துறைக்கு புதியதாக தடய அறிவியல் துறை குறிப்பாக ஒருவர் இறந்து விட்டால் அல்லது பல்வேறு குற்றங்கள் ஏற்பட்டால் அதிலிருந்து குற்றங்களை நிரூபிக்க அறிவியல் ரீதியாக சான்றாதங்களை கண்டுபிடிப்பதற்காக இதனை ஏற்படுத்திக் கொடுத்தது கழக அரசு. தருமபுரி மாவட்டத்தில் நெக்சல் அதிகமாக இருந்த காலகட்டங்களில் கிராமங்களை கணக்கெடுத்து அங்கிருந்து சீர்திருத்தம் செய்வதற்காக சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலமாக சிறப்பு நிதி ஒதுக்கி வாழ்வாதாரத்தை உயர்த்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. தருமபுரி தலைமை அரசு மருத்துவமனை வளாகத்திலே குழந்தைகள் நல பிரிவு கட்டிடம் 20 கோடி ரூபாய் மதிப்பில் அதிமுக அரசு கட்டியது. அதனை சிக்கல் ஒட்டி திறந்ததுதான் திமுக அரசினுடைய மெகா சாதனை என்கிறார்கள் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2026 மரணம் தேசம்பட்டி முதல் பழைய தருமபுரி வரை வெளிவிட்டு சாலை அமைக்க செய்து தரப்படும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் உறுதியளித்திருக்கிறார்.
தருமபுரி 4 ரோட்டிலே இருந்து பெண்ணாகரம் சாலை பொது இடஒதுக்கீடு இல்லாத காரணத்தினால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சாலை விரிவாக்கப்படும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் தெரிவித்திருக்கிறார். நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தை 2ஆக பிரித்து இரண்டூர் மையமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியத்தை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும். பெண்ணாகரம் தொகுதி, தருமபுரி தொகுதியில் இருக்கக்கூடிய விவசாய கேட்டின் நீர்மட்டம் உயர, ஏரிகள் நீர் நிரப்ப, ஒகேனக்கல் உபரி நீர் நிலையத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு கரூர் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த பாதிப்பு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒருகுலையை செய்திருக்கிறது. உரிய பாதுகாப்பை அளிக்காத ஸ்டாலின் அரசு மீதும் காவல்துறை மீதும் 2026 முழுமையான ஒரு விசாரணை நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எச்சரித்திருக்கிறார். இன்றைக்கு தருமபுரி மாவட்டம் பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய எழுச்சியான ஒரு வரவேற்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் கே பி அன்பரமுடைய ஏற்பாட்டிலே சிறப்பாக நடந்து முடிந்து